ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எடிட்டிங் தமிழில் நான் முத்துகிருஷ்ணன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரியான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறதுனா இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் நான் எந்தெந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறேன். அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களோட கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கைன்மாஸ்டர் இல்லை அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி அப்படி ஓப்பன் பண்ணோடனே அது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டு 16:9 அப்படிங்கிற அந்த சைஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 16:9 தான் எடிட் பண்ண போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னா மீடியான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் எடுத்துக்கப்புறம் லேயரை கிளிக் பண்ணி மீடியா போயிருங்க. ஸோ மீடியாவுக்கு போய்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோஸ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்படி ஜூம் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக ஜூம் பண்ண தெரியல அப்படின்னா இந்த இதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஃபுல் சைஸ் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு ரெட் கலரில் தெரிஞ்சிருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தகுந்த அந்த ஃபோட்டோஸ் உங்களோட விரலை வச்சு நீங்கள் மேலே கீழே இழுத்துக்கலாம். இப்போ டிக் பண்ணிக்கலாம். இப்போ இதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஒன்று செய்யணும். இப்போ இதை கிளிக் பண்ணிக்கிட்டு அப்படியே இப்படி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா பிளண்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனுன்றதை கொடுத்துருங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலரில் போய்ட்டு அட்டாச் ஆகும். இப்படியே நவுத்தி பாருங்கள் அந்த இது முடிகிறது எங்கே இருக்குன்னு. அப்படியே வெளியே இந்த கட் ஆப்ஷனுக்கு போய்ட்டு இதை இங்கிட்ட வெட்டி விட்ருங்க. இப்போ இங்கே முடியுதில்ல, அப்போனா இங்கே ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணோம். அடுத்ததுக்கு லேயரை கிளிக் பண்ணி மீடியா போய்ங்க. எதுவுமே நீங்கள் நவுத்த தேவையில்லை. போய்கிட்டு நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஃபோட்டோ பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்க. இதையும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய்ட்டு ஃபுல் சைஸ் கொடுத்துட்டு கீழே கொஞ்சோண்டு இறக்கி வச்சுருங்க. ஸோ இதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா இதை இப்படி இந்த வீடியோ கிளிக் பண்ணி லாஸ்ட்டாக ட்ராக் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி கட் ஆப்ஷனுக்கு போய்ட்டு இதை கட் பண்ணி விட்ருங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணக்கப்புறம் பிளண்டிங் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்தா தான் அந்த பிளாக்கில் போய்ட்டு அட்டாச் ஆகும். ஸோ பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ரொம்ப பிரமாதமாக இருக்கும். உங்களோட நண்பர்களோட ஃபோட்டோ வச்சு நீங்கள் எடிட் பண்ணுறப்பையோ இல்லை உங்கள் ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணுறப்பையோ இல்லை கேர்ளு இந்த மாதிரி வச்சு எடிட் பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு ஆடியோ ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆடியோ ஆப்ஷனுக்கு போய்ட்டு ஃபோல்டர்ஸில் போய்ட்டு உங்களோட ஆடியோ எந்த ஃபோல்டரில் இருக்கோ அங்கே போய் எடுத்துக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வச்சுருக்கேன். வாட்ஸ்அப் ஆடியோவில் ஸோ நான் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்கேன். இதை கிளிக் பண்ணிட்டு ப்ளே ஆகும். ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டிங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நமக்கு இது வரைக்கும் தான் தேவை. அதனால் இங்கிட்ட வச்சுட்டு இங்கிட்ட கட் பண்ணி விட்றலாம். ஸோ உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கும், ஏன்னா உன்னோட டெம்ப்ளேட் இவ்வளோ தூரம் தானா, இதுக்கு மேலே கிடையாதா அப்படின்னு. இவ்வளோ தூரம் தான். அதை நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு 3 டாட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட்னு சொல்லிட்டு வரும். இதை கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிரும். இதில் கூட நீங்கள் இன்னும் இந்த மாதிரி ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இவ்வளோ தூரம் போதும். எனக்கு இந்த சாங் போட்டால் எனக்கு காப்பிரைட் வரும். இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அருமையாக இருக்கும். பார்க்குறதுக்கே உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் உங்களோட வாட்டர் மார்க் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கோங்க. எங்கே ஆட் பண்ணணும்னு நினச்சிங்களோ அங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்குறதுக்கே தரமான ஒரு டெம்ப்ளேட்டு. ஸோ அழகாக அந்த பிளாக் கலரில் இந்த கலர்ஸ்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணி வரும். ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை எப்படி இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 720 30 ஃப்ரேமில் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே உங்களுக்கு வீடியோ கேலரியில் சேவ் ஆக 0ல் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.